கிறிஸ்துவின் பிறப்பையும் பாவ மன்னிப்பையும் சேர்த்து நம்ம பேசுறது தவறு கிடையாது. அது ஒரு முக்கியமான காரியம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வெறுமனே அவருடைய பாவ மன்னிப்புக்காக அவர் சிலுவைக்கு போறது அதை மட்டும் வச்சு பேசுறது என்பது எப்படி இருக்குன்னா ஒரு ஆரம்ப காரியத்தை பத்தி மட்டும் பேசுற மாதிரி. சோ ஏன் இந்த தூதனை அனுப்பி இந்த பர்டிகுலர் வேர்ட் சொல்லணும்? தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பாரு. ஏன் தாவீதுக்கு முதல்ல வாக்கு பண்ணணும்? உன் சிங்காசனம் என்றென்றைக்கு இருக்கும் ஏன் சொல்லணும்? ஏன் சிங்காசனம் சொல்லணும்? இன்ஃபேக்ட் இன்னும் நீங்க அடுத்த லெவல் போனீங்கன்னா ஆரோனின் ஆசாரிய ஊழியத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு முறைமை எழும்புதான். அது வந்து மெல்கிசேதேக்கின் முறைமை. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை எபிரேயர் ஆக்கியோன் எடுத்து எழுதுகிறார். இன்னொரு ஆசாரியர் எழும்புகிறார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இன்னொருத்தர் எழும்புகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆசாரியத்துவம் முடிவுக்கு வந்து விட்டதுன்னு சொல்றாரு. சோ ஆளுகை என்பது தேவன் முக்கியமா வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஒண்ணு அவர் அதை ஏற்படுத்தின சிஸ்டம். அது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லாவிட்டால் சத்ரு ஆளுகை செய்வார். அவருடைய ரியல் எஸ்டேட்டை சத்ரு ஆளுகை செய்வது அவருக்கு விருப்பமில்லை. கிறிஸ்துமஸ் சொல்லும் போதே இந்த ரெஸ்டோர்டு த்ரோன் ஆஃப் டேவிட், மறுபடியும் நிறுவப்பட்ட தாவீதின் சிங்காசனம், இது மிக முக்கியம். தேவன் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் வருது. நமக்கு ஒரு பாலகர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இன்றைக்கு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக ஆதாம் என்ன சொதப்புனானோ அதை தாவீது பிராமிஸ் பண்ணாரு. அந்த சிங்காசனத்திலே அவர் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற முடிய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, மலைகளை பயிர்க்கத்தக்க முடிய வார்த்தை ஆண்டவரே எங்கள் நோக்கி புறப்பட்டு வருவதாக. அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த வார்த்தையின் மூலமாய் நடக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக முக்கியமான அறிவிப்பு. நாம் ஏற்கனவே குரூப்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இல்லாதவங்களுக்காக சொல்லுகிறேன். 3ஆம் தேதி ஜனவரி 3 திருச்சியில வைத்து நமக்கு ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் இருக்குது, நியூ இயர் கான்ஃபரன்ஸ். அது இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனம் அதோடு சேர்ந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள், அப்புறம் அதில் கொடுத்துருக்க தலைப்பின்படி நம்ம பார்க்க போறோம். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுதல். அதுதான் அந்த வருஷத்தோட தீமா இருக்கும். இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுதல், சத்ருவை கொள்ளையிடுதல், அந்த 2 காரியங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 1 டே செஷன் இருக்கும். ஸோ நேரில் வரும்போது நான் தனிப்பட்ட முறையில், ஏன்னா இந்த பெரும்பாலும் நிறைய பேர் கூட எனக்கு அவ்வளோ டச்சு கிடையாது, அவ்வளோவா நான் எதுவும் பார்க்கறது இல்லை. ஸோ இப்போ யாராவது சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஏதாவது ஜெயிப்பதற்கு சில காரியங்களுக்கு, மற்றபடி அவ்வளோவா இல்லை, டச் எதுவும் இல்லை. ஆனால் நேரில் வரும்போது நேரில் பார்த்து ஜெபிக்க நான் அதுக்குன்னு டைம் இந்த ஒதுக்கியிருக்கேன். மோஸ்ட்லி லாஸ்ட் செஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு கொஞ்சம் டைம் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவல் பீப்புளுக்காக, யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக அது நான் ஒதுக்கியிருக்கிறேன். அதனால நேரில் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க, ஜெபிக்கணும் இல்லைன்னா ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ திருச்சியில் வைத்து நீங்கள் ஃப்ளையர் வந்து இப்போ யூடியூப்ல இந்த வீடியோ போடும்போது அந்த ஃப்ளையரும் சேர்ந்து வரும் அட்வர்டைஸ்மெண்ட்ல. மற்றவங்க குரூப்ல பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அதில் அட்ரஸ் எல்லாம் இருக்கு, எங்க நடக்குது அப்படின்றது. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே வைக்கல. ஏன்னா இந்த டைம் அப்படி ஒரு லீடிங் இருந்ததுனால ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, யாராவது விருப்பப்பட்டு நீங்கள் அதுக்குன்னு கொடுக்கணும்னு ஆண்டவர் உங்களுக்கு ஏவனாலோ இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் கொடுக்கலாம், அது வேற. ஆனால் மேண்டேட்டரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் டீ ஸ்நாக்ஸ் வில் பி ப்ரொவைடட். அதனால கவுண்ட் வேணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். இன்னொன்று, நேரில் அங்கே பார்த்தீங்கன்னா உட்கார்ற இடம் வந்து அங்கே வந்தவங்களுக்கு ஒரு சின்ன சர்ச் தான் அது. ஸோ ஒரு 30 to 40 பீப்புள் அவ்வளோதான் மேக்ஸிமம் அகாமடேட் பண்ண முடியும். ஆகவே சீக்கிரம் நேரில் வர்றவங்களே ஏறக்குறைய 10-15 பேர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கணும் சரியா. ஓவரால் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய நம்பர்ஸ் வந்திருக்கு, பட் நேரில் வர்றவங்க ஒரு 10-15 பேர் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 20-25 பேர் தான் மேக்ஸிமம் அகாமடேட் பண்ண முடியும். அதனால நேரில் வர விரும்புகிறவர்கள் சீக்கிரம் பதிவு செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா ஜூம்லையும் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு, அதுவும் இருக்கு.
ஸோ ஏன்னா எங்களுக்கு கவுண்ட் வேணும், அப்பதான் ஃபுட் அங்கே அரேஞ்ச் பண்றதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான அறிவிப்பு. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு வார்த்தைக்கு நேரம் திரும்புவோம். நாளைக்கு கிறிஸ்துமஸா இருக்கிறதுனால இது நம்முடைய கிறிஸ்துமஸ் செய்தியாக இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் அது தொடருவோம். அது இருக்குது இன்னும் இருக்கிறவை இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர் அப்படின்ற அந்த அழைப்பது எப்படி அப்படின்ற அந்த டாபிக் அது தொடரும். இன்னைக்கு வந்து நம்ம வேற ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி ஒன்று பார்க்கலாம். லூக்கா முதல் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கிறேன். லூக்கா முதல் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேன் என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். நாளைக்கு கிறிஸ்துமஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். யூடியூப்ல இந்த வீடியோ வந்து 26ஆம் தேதிக்கு மேலதான் வரும். சரியா? ஏன்னா எல்லாம் நம்ம எடிட் பண்றவங்க லீவ்ல போயிட்டாங்க, அதனால இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்றதுக்கு லேட் ஆகுது. ஸோ 26ஆம் தேதிக்கு மேலதான் வரும். பட் லைவ்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன், இது வந்து நாளைக்கு கிறிஸ்துமஸ். எனிவே 26ஆம் தேதி மேல பாக்குறவங்களுக்கும் இந்த செய்தி பொருந்தும். கிறிஸ்துமஸை பற்றி யோசிக்கும் போது, கிறிஸ்துவின் பிறவை பற்றி யோசிக்கும் போது பல காரியங்களை பல பேர் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். சில இடங்கள்ல கிறிஸ்துவே காணாம போய் சாண்டா கிளாஸ் போட்டு உட்காந்துருக்காரு. கிரைஸ்ட தூக்கிட்டு எக்ஸ்மஸ் போட்டுக்கிறாங்க. ஏன்னா எதுக்கு தேவையில்லாம கிரைஸ்ட் எல்லாம் போட்டு பிரச்சனை வரணும், சில பேர் அப்படி பண்றாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தத்துல பல விதமான அர்த்தங்களிலே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் கூட தொடர்பு இல்லாட்டியும் கிறிஸ்துமஸ் வந்து அது ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலா மாறிடுச்சு. கிறிஸ்டியானிட்டி கல்ச்சுரலா மாறிடுச்சு சில இடங்கள்ல. இப்போ யூஎஸ் போன்ற இடங்கள்லாம் கிறிஸ்டியானிட்டி இஸ் மோர் கல்ச்சுரல். அதாவது கல்ச்சுரல் என்ன அர்த்தம், அவங்க கலாச்சாரத்தையும் கிறிஸ்தவத்தையும் கலந்து வச்சிருப்பாங்க, ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால வந்து தேங்க்ஸ் கிவிங் சீசன், ஹாலிடே சீசன், அது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒண்ணா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆனால் பொதுவாக அநேக பேர் கொண்டாடுவது அவருடைய பிறப்பை, அவர் பிறந்தார், அதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்ன்றது. ஆனால் அவருடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை 2 புஸ்தகங்கள் பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஒன்னு வந்து மத்தேயு, இன்னொன்னு வந்து லூக்கா. மார்க்லயும் ஒன்னே அதை பத்தி டீடைல்ஸ் இல்லை, அந்த சரித்திரங்கள் இல்லை, 2 இருக்கு. இந்த 2 பேரும் எழுதின காரியங்களிலே ஒன்னு காமனா இருக்கு, ஒரு தீம் காமனா ரன் ஆகுது. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே இந்த தூதன் பேசுனது நம்ம படிச்சோம். கேப்ரியல் வந்து மரியாள்கிட்ட பேசுனது, இதுக்கு வெரி சிமிலரா மத்தேயுல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நீங்க போய் படிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அந்த டீடைல்ஸ் இருக்கு. இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி என்ன, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறது எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரோட நட்சத்திரத்தை நாங்கள் கிழக்கிலே கண்டு அங்கிருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் மத்தேயு முதல் அதிகாரத்தை அது ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இயேசு கிறிஸ்துடைய ராஜ பரம்பரை அதை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரத்தை எழுதும் போது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் ஒன்னே ஆரம்பிக்குது.
அப்புறம் 2வது அதிகாரத்துல ஓப்பனிங்லேயே இவங்க வந்துடுறாங்க, சாஸ்திரிகள் வந்துடுறாங்க. வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே. ஸோ மத்தேயு எழுதுறாரு, அவரோட ரைட்டிங்ல ஹிஸ்டாரிக்கலா அதை கொண்டு வராரு, இயேசு கிறிஸ்து எப்படி தாவீதின் வம்சத்திலே வந்தவர் என்பதை. அடுத்ததாக அந்த சாஸ்திரிகள் வருகிறார்கள், சரியா? சாஸ்திரிகள் வர்றவங்களும் அதே பற்றியே கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய ராஜரீக அந்த பரம்பரை கேட்கிறாங்க. இங்க தூதன் பேசுகிறத பாத்தீங்கன்னா அவனும் அதே கருத்தை சொல்றதை பார்க்க முடியுது. 32 குறிப்பா பாருங்க, 1:32, லூக்கா 1:32. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். சோ தாவீதனுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லும் போது கூட ஏசாயா 9 அதிகாரம் படிச்சு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சோ அந்த கவர்னன்ஸ், அந்த ஆளுகை, அந்த ராஜரீகம் அவருடைய தோளின் மேல் இருக்கும் அப்படின்றத அவனும் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி நான் பார்க்கும்போது அது அந்த பிறப்புன்ற ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கறதோட அவருடைய பிறப்பு எதை நோக்கியது, எதை பற்றியது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவருடைய சிலுவை பற்றி சொல்லுவாங்க. நிறைய பேர் அவர் மரிக்கும்படியாக வந்தார், பாவத்துக்காக பாவ நிவாரணம் செய்ய முடியாம வந்தார். அது தப்பு கிடையாது. சோ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் பாவ மன்னிப்பையும் சேர்த்து நம்ம பேசுறது தவறு கிடையாது, அது ஒரு முக்கியமான காரியம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வெறுமனே அவருடைய பாவ மன்னிப்புக்காக அவர் சிலுவைக்கு போறது அதை மட்டும் வச்சு பேசுறது என்பது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆரம்ப காரியத்தை பத்தி மட்டும் பேசுற மாதிரி இருக்கு. பிகினிங் ஆஃப் அ ரீசன். அவர் சிலுவைக்கு போனாரு, பாவங்களுக்காக மரித்தாரு. ஏன் போனார், ஏன் மரித்தார், ஓகே, ஏன் இதெல்லாம் செய்தார் அப்படின்னா நம்மை மீட்கும்படியாக என்பது ஒரு பெரிய ஒரு ஆன்சர் இருக்குது. நம்முடைய பாவங்களை அவர் கழுவ முடியாது, விளக்க முடியாது வந்தார். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் தான் பிரதான நோக்கம். அது என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் முதல்ல ரத்தம் சிந்தினவர் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பாவங்களுக்காக அதை பத்தி பேச வரல, அது அடி வாங்கின அந்த இது சொல்றேன். இயேசு கிறிஸ்து பாடுகளின் முடிவாக இருக்கிறார். ஏறக்குறைய முடிவு அப்போஸ்தலரோட பாடுகள் முடிவடைகிறது. சபை மேண்டேட்டரியா போக வேண்டிய பாடுகள் அப்போஸ்தலர் காலத்தோடு முடிவடைகிறது. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. அதுக்கப்புறம் இருக்குது, அதை கர்த்தர் உதாசீனப்படுத்துறது இல்லை. உபத்திரவத்தை அவர் அற்பமாயினாமலும் அருவருக்காமலும் அவன் கூப்பிடுகளின் சத்தத்தை கேட்பார் சொன்ன மாதிரி இன்றைக்கு கூட இந்த சில 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 பைத்தியக்காரர்கள் போய் இந்த சபைகள் எல்லாம் பிரச்சனை பண்றதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் அவர் அற்பமாயின்றது இல்லை, அதெல்லாம் அவர் கணக்குல வைக்கிறார், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல அதெல்லாம் தேவன் அப்படிதான் இருக்குன்னு விரும்புறாரா அப்படின்னா இல்ல. ஏன்னா ஆபேல் முதல் ரத்த சாட்சி, அதுல இருந்து ரத்த சாட்சிகள் கூட்டிகிட்டே தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சோ அடி வாங்குற ஆட்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து அதனுடைய ஒரு உச்சமாயிட்டார். அண்ட் ஆல்சோ அன் எண்ட், அவரில் முடிவடைகிறது. அவர் கொஞ்சம் மீதியா இருந்தது அப்போஸ்தலர்கள் நிறைவுபடுத்தினார்கள். பவுல் சொல்லுகிறார்ல, கிறிஸ்துவின் சரீரத்தில் குறைவானதை, அதை மீதியா இருக்கிறத நான் வாங்குறேன்றார், அடி வாங்குறேன்றாரு. பவுல், பேதுரு இவர்கள்லாம் அடி வாங்கினார்கள். அடி வாங்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது அவர்களை பற்றி. ஏனென்றால் கிறிஸ்துவின் பாடு உபத்திரத்தில் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். ஓகே, சோ அதை நிறைய பேருக்காக பண்ணாங்க. சோ இது அடி வாங்குறதுக்கு ஆள் கம்மியா இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஏசாயா உபத்திரப்படுத்தினாங்க, எரேமியா உபத்திரப்படுத்தினாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யாரை விட்டு வச்சீங்க நீங்க, உங்க பிதாக்கள் யாரை விட்டு வச்சாங்க, யாரை விட்டு வைக்கல, நீங்க அதை தான் கண்டினியூ பண்றீங்க, அவங்க வீதி விட்டதை நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னு சொல்லி அந்த பரிசேயர் யூதர்கள் எல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து பேசினாரு. சோ இயேசு கிறிஸ்து மெயினா வந்தது அந்த பாடு மரணத்துக்காக மட்டும் வரல. அது நான் அதை நான் அண்டர்மைன் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும், சிலுவை பற்றி, ரத்தத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அது நமக்கு ரொம்ப தேவைன்றது பேசியிருக்கேன். நான் இப்ப அந்த ஆங்கிள் பேசாம இயேசு கிறிஸ்து நோக்கங்களை பற்றி பேசிட்டு கொண்டிருக்கிறேன். சரியா? இயேசு கிறிஸ்து நோக்கத்தை பற்றி பேசும்போது அவர் பிறந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் பிறந்ததே மரிக்கும்படியாக பிறந்தார். யா, இன் a way yes, but is that the end of it? No, it's the beginning of it. அவருடைய பிறப்பின் அந்த நோக்கத்திலே ஒரு ஆரம்ப நோக்கங்களை ஒன்று அவர் மரிப்பது. சரியா? சோ அவர் என்ன செய்தார் அதுக்கப்புறம் என்பதுதான் மிக முக்கியமானது. அவர் மரித்த பிறகு என்ன நடந்துச்சு இமிடியேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது, அவர் பாதாளத்துல போய் நோவா நாட்கள்ல அந்த கீழ்ப்படியாம போன ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்புறம் வேற என்ன பண்ணாருன்னா,
பரிசுத்தவான்கள் அவர்களும் பாதாளத்துல இருந்தாங்க, நரகத்துல இல்ல, பாதாளத்துல இருந்தாங்க. பிசாசின் ஆதிக்கத்துல அவங்களும் இருந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் மரிக்காததுனால அவன் கண்ட்ரோல் தான் இருந்தாங்க எல்லாமே. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் மரணத்தின் கண்ட்ரோல் இருந்தாங்க. மரணத்துக்கு பிசாசு அதிபதி, மரணம் இவங்க எல்லாரையும் ஆண்டு கொண்டு இருந்தது. அதுல இருந்தாங்க. அதனால தாவீது சரி மற்றவங்க இறக்கும் போது சொல்றாங்க, நான் வந்து பூலோகத்தார் யாரும் போற வழியே போறேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பரிசுத்த அந்த ஆபிரகாம் இவங்களாம் இறந்தது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் அப்படின்னு ஒரு லைன் வரும் பைபிள்ல வந்துட்டே இருக்கும். சோ இவங்க எல்லாம் ஒரே இடத்துல கெப்ட், தேர் பாடிஸ் ஆர் கெப்ட் இன் சேம் பிளேஸ். ஒரே இடத்துல இவங்க எல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எதற்காக காத்து கொண்டிருந்தாங்கன்னா, யாக்கோபு தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி சமாதான கர்த்தர் வரும் அளவும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருந்தான். சோ சமாதான கர்த்தர் வர்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. சமாதான கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து, பிரின்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு அவர் ஏசாயா விவரிக்கிறான். சோ இயேசு கிறிஸ்து மரித்து, அவர் அந்த மரித்த போது அவர் பாதாளத்துக்கு சென்று சில இந்த மாதிரி எந்தெந்த ஆவிகளுக்கு பிரசனம் பண்ணாரு நமக்கு தெரியல. அவர் யாருக்குனாலும் பண்ணிருக்கலாம், நமக்கு தெரியாது. சோதம் குமாரால இருந்து உங்களுக்கு கூட பண்ணாரா, பண்ணிருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பா பண்ணிருக்காரு. யாருக்கு? நோவா காலத்துல இருந்த ஆவிகளுக்கு, கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு பண்ணிருக்காருன்னு பேதுரு எழுதுகிறார். அதை பற்றி இது தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ரொம்ப கீழே போய் நிறைய பேரை பாத்துக்காரு. சோ இந்த ஆபிரகாம், தாவீது இவங்க எல்லாரையும் வந்து அவரு கூட்டிட்டு வந்தார். அவர் மரித்து வெளியே வரும்போது, இன்ஃபேக்ட் மரித்த உடனே அவங்களை அனுப்பிட்டார், நீங்க கிளம்பலான்னு. அதனாலதான் வேதம் மத்தேயு 27 சொல்லும் போது அவர் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். விட்ட உடனே போட்டிருக்கு, அப்பொழுது கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்பவே எதிர்ச்சிட்டாங்க எல்லாரும். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் பரிசுத்த நகரத்தில் அனைவரும் காணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ தானியெல்லாம் சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, நாட்களின் முடிவிலே அவன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். அவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டான். நம்ம இன்னும் அவன் எந்திரிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவன் எந்திரிச்சான். ஏன்னா பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல அவனும் வர்றான், தானியேல் வர்றான். சோ இவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பி விட்டார்கள். அவர் எழுப்பினாரு, இவங்க எல்லாம் எழுப்பினாரு, இதெல்லாம் பண்ணாரு. இதெல்லாம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் பரமேறினார். பரமேறி அவர் தாவீதின் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து விட்டார். ஓகே, சோ தாவீதின் சிங்காசனம், தாவீதின் சிங்காசனத்தை போய் அவர் உட்கார்ந்துட்டார். அதை பத்தி நான் பேச போறேன். தாவீதின் சிங்காசனத்தை போய் உட்கார்ந்துட்டார். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருந்தார், உன்னுடைய சிங்காசனத்தை உட்கார்ந்தக்க ஒரு புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை, இதனுடைய நான் உன்னோட செய்கிற உடன்படிக்கை என்று சொல்லியிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு முன்பாக, 400 வருஷங்களோ 500 வருஷங்களுக்கு முன்பாக தாவீது வம்சத்துல வந்த கடைசி ராஜா பேர் சிதேக்கியா. சிதேக்கியா என்பவனை பாபிலோன் ராஜா வந்து தோற்கடித்து அவன் குமாரரை அவன் கண்களுக்கு முன்னாடி வெட்டி போட்டு அவன் கண்களை குருடாக்கி அவனுக்கு வெண்கல சங்கிலிகளை போட்டு பாபிலோன் கொண்டு போயிட்டான். இதுதான் எண்ட் ஆஃப் டேவிட் லைன். தாவீதோட லைன் முடிவடைந்தது. அடுத்து 400 வருஷங்களுக்கு ஒரு ராஜாவும் கிடையாது. நிறைய பேர் கிளர்ச்சிகள்லாம் எழும்புனாங்க, என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்க, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ரோமர்கள் அவர்களை நசுக்கி விட்டார்கள், ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. 400 வருஷங்களா வந்து அதனாலதான் அந்த பரிசேர் சசியர் குரூப் பார்த்து இன்னைக்கு நம்ம சில போதகர்கள் வந்து இந்த ஜி கட்சி கூட சுத்திட்டு இருக்காங்களே, சில அங்கெல்லாம் போட்டு, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க தாவீது ராஜாலாம் வரப்போறது இல்ல, டெக்ஸ்ட் போட்டு அதை பேசிப்பாங்க அடிக்கடி போய், எல்லாரும் மேசியா வரப்போறாருன்னு. ஆனா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, ரோமர் கூட டீல் போட்டாங்க. சார் நாங்க வந்து எவனும் மேசியா கீசியா எழுப்பாம நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் அனுப்பிட்டீங்கன்னா நாங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி எவனா கிளர்ச்சி பண்ணா உங்களுக்கு பிரச்சனை, நாங்க முன்கூட்டியே தகவல் உங்களுக்கு சொல்லிடுவோம். ஏமே பண்றான், நாங்க தான் போய் பிரசவம் பண்ணுவோம் மேசியா வரப்போறாருன்னு. அது வந்து அவங்ககிட்ட இருந்து காணிக்க வாங்கணும், அதுக்கு பண்ணுவோம். அது முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து நாங்க அமௌண்ட் வாங்கிப்போம், நீங்க ஒரு காணிக்கை கொடுங்க. அந்த காணிக்கை வச்சு என்ன பண்ணிடுவோம்னா, எவனாவது இது ஒண்ணு தியரியிலே இருக்கணும், எதுவுமே வந்து பிராக்டிக்கலா போயிடக்கூடாது. யாருமே சீரியஸா எடுத்துட்டு, ஓ மேசியா தாவீதின் சிங்காசனம் நமக்கு வேணும், நம்ம திரும்ப தாவீது சாலமோன் நாட்கள் இந்த மாதிரி திரும்ப வந்துடணும் அப்படின்லாம் வராதபடி நாங்க பாத்துக்கிறோம், அது எங்க ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு தியரியிலே இருக்கும். இதெல்லாம் எதுவும் பிராக்டிக்கலா எதுவுமே வந்துடாது அப்படின்னு இவனுக்கு டீல் பேசி உட்கார்ந்துருந்தாங்க. சோ மேசியா வரவே இல்லை, அவர்கள் எதிர்பார்த்தபடி வரவே இல்லை. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பிறக்கும் போதுதான் சாஸ்திரிகள் வர்றாங்க. வந்தோடனே வந்து அலாரம் அடிக்குது. அதனாலதான் ஏறோதுக்கலாம் அலாரம் அடிச்சு, என்னடா இவனுக்கு மறுபடியும் தாவீதின் சிங்காசனம் அது இதுன்னு எனத்தையாவது பேசிட்டு இருப்பாங்களே அப்படின்னா. ஏரோது வந்து பாத்தீங்கன்னா, ஏரோது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி, பைபிள் ஹிஸ்டரி. ஏரோது வந்து யாரோட வழியில வந்தவன்னா, அவன் வந்து ஏசாவின் வழியில வந்தவன். ஏசாவின் குமாரன் யாக்கோபை ஆண்டு கொண்டிருக்கிறான். இதுதான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது நடந்த நிலவரம், பரிதாபமான நிலவரம், சரியா? சோ அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அவர்கள் உடன்படிக்கைக்கும் அவங்க ரியாலிட்டிக்கும் எங்கேயோ போய் நிக்குது. அந்த காலகட்டத்துல இயேசு பிறந்தார். சோ ஆனா பிறக்கும் போதே
யூதருக்கு ராஜா, இந்த தாவீதின் சிங்காசனம், இந்த வார்த்தைகள் எல்லாம் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. சத்தியத்தை அநியாயத்தினாலே இவர்கள் அடக்கி வைத்தார்கள். யாரு? சதுசேயர் பரிசேயர். ஆனால் தேவன் தூதனை அனுப்பிவிட்டார். சரியா? ஏன்னா ஆண்டவர் பாருங்க இந்த ராஜான்ற பிசினஸ்ல ரொம்ப சீரியஸா இருக்காரு. God is very serious about the king and the kingdom. ராஜாவை பற்றியும் ராஜ்யத்தை பற்றியும் அவர் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓகே. சோ நான் ஏன் அதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கேன்னா, நான் வாழ்கிற காலகட்டத்துக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நான் அதை அப்புறம் திரும்ப பேசுறேன். அடுத்து அதை பேசுறேன். ஃபர்ஸ்ட் இதை பேசுவோம். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிட்டு இருக்கோம். சோ ஏன் இந்த தூதனை அனுப்பி இந்த பர்டிகுலர் வேர்ட் சொல்லணும்? தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பாருங்க. ஏன் தாவீதுக்கு முதல்ல வாக்கு பண்ணணும்? உன் சிங்காசனம் என்றென்றைக்கு இருக்கும். ஏன் சொல்லணும்? ஏன் சிங்காசனம் சொல்லணும்? இன்ஃபேக்ட் இன்னும் நீங்க அடுத்த லெவல் போனீங்கன்னா, ஆரோனின் ஆசாரிய ஊழியத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு முறைமை எலும்புதான். அது வந்து மெல்கிசேதேக்கின் முறைமை. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அது எபிரேயர்ல 7ஆம் அதிகாரத்துல எபிரேயர் ஆக்கியோன் எடுத்து எழுதுகிறார். இன்னொரு ஆசாரியர் எழும்புகிறார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இன்னொருத்தர் எழும்புறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆசாரியத்துவம் முடிவுக்கு வந்து விட்டதுன்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு இருக்க நம்ம நிறைய ஊழியர்களுக்கே தெரியாது. ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்க யாரும் அப்படி அழைக்கவே முடியாது. ஏன்னா கடை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இங்க ஊட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேம்பஸ் இருக்கு. அது வந்து மூடி கிடக்கு. இங்க யாருமே போக மாட்டாங்க. ஒன்லி இந்த சிறுத்தை, கரடி இதெல்லாம் சுத்துது. ஏன் அப்படின்னா அது ஒரு காலத்துல வைப்ரண்ட் பிளேஸ். அது பேரு இந்துஸ்தான் போட்டோ பிலிம் இன்ஸ்டிடியூட் சொல்லுவாங்க, HPF. நீங்க ஊட்டி பக்கம் யாரும் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு ஹாப்பனிங் பிளேஸ். அங்க நிறைய வேலைகள் நடந்துட்டு இருந்தது. இப்ப ஏன் மூடிட்டாங்க அப்படின்னா, அவங்க மேனுஃபேக்சர் பண்ண அந்த போட்டோ பிலிம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இப்ப வேலை எல்லாம் போச்சு. ஏன்னா இப்ப எல்லாம் டிஜிட்டல் கேமரா வந்துருச்சு. கேமராவே டிஜிட்டல் இருக்கு. நம்ம ஆளுக்கு அதெல்லாம் போன்லயே எடுத்துட்டு போயிடுறாங்க டப்புன்னு. அது போட்டோ எடுத்து பிலிம் எடுத்து இது பண்ணி அதை போய் கழுவி இது பண்ணி வர்றதுக்கு அதுக்கு டைம் ஆகும். இப்ப அது நத்திங், ஜஸ்ட் ஒரு போன்ல செல்ஃபி எடுத்து போயிடுறான் 2 நிமிஷத்துல. அப்ப எதுக்கு அதுக்கு வேலை இல்லை. பெரிய பில்டிங் தான், அது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது, எல்லாமே உண்மைதான். ஆனா அது இப்ப வேஸ்டா இருக்கு, யூஸ் இல்லை. ஏன் அப்படின்னா அதனுடைய காலம் முடிந்து விட்டது. அது மாதிரிதான் ஆரோனின் காலம் முடிஞ்சிட்டு அதுக்கு பதில மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு ஒரு முறைமையே எழுப்பிடுச்சு. புது முறைமை எழுப்பிட்டார். ஏன் அப்படின்னா இந்த முறைமையிலே ஆசாரியன் என்பவன் ராஜாவாக இருக்கிறான். ராஜாதான் ஆசாரியன். சரியா? சோ இந்த ராஜ்யத்தை பத்தி ரொம்ப தேவன் பர்டிகுலரா இருக்கிறார். சபை மறந்து போயிடலாம், போதகர்கள் மறந்து போயிடலாம், எல்லாரும் மறந்து போயிடலாம். ஆனா அவர் மறக்கிறதே கிடையாது. நிறைய நினைச்சிட்டு இருக்கலாம், இந்த ராஜ்யம்லாம் அதெல்லாம் இனிமேட்டு எப்படியாவது வரும், 1000 வருட அரசாட்சி வரும், அதுக்கப்புறம் இயேசு வருவார், அப்புறம் வருவார், பிறவர் ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அது மறக்கல, சீரியஸா இருக்காரு. சோ இவங்க எல்லாருமே மறந்துட்டாங்க. அதாவது அந்த காலத்துல ஊழியக்காரங்களாக மறந்துட்டாங்க. அரசியல்ல இருந்தவர்கள் மற்றவர்கள்லாம் அதை அமுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் தூதனை அனுப்பிட்டார். எங்க அனுப்புனாரு? ஒரு சாதாரண லேடி, ஒரு பொண்ணு, மரியாள்ன்ற ஒரு பெண், அந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிட்டார். அனுப்பி சொல்லிட்டார், உன் மூலமா தான் பறக்க போறாரு, தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். ஓகே, ஏன் இந்த தாவீதின் சிங்காசனம் ஏன் முக்கியம்? இப்ப கிறிஸ்துமஸ் அப்படின்னோடனே தாவீதின் சிங்காசனம் என்பதுதான் உங்க மைண்டுக்கு வரணும்ன்றதான் இன்னைக்கு என்னுடைய முயற்சி, என்னுடைய ஜெபம். கிறிஸ்துமஸ் என்னங்க வரும்? தாவீதின் சிங்காசனம், அதான் வரும். ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஏன் இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாரு? ஏன் இதை வந்து தாவீதுன்னு சொன்னாரு? ஏன் இதை திரும்ப வந்து சொன்னாரு? இன்ஃபேக்ட் இந்த ராஜ்யத்தை எழுப்புறதுக்காக இயேசு மறைத்தார். இயேசுவின் மரணம் முக்கியமா? ரொம்ப முக்கியம். ஆனால் எதற்காக? ஒரு ராஜ்யத்தை எழுப்ப வேண்டும் என்பதற்காக. தன்னுடைய மரணத்தின் மூலமாய், மரித்து அடக்கம் உயிர்த்தெழும் எழுவதன் மூலமாக ஒரு ராஜ்யத்தை எழுப்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதுக்குதான் அவர் மரித்தார். ஏன் இந்த முக்கியம்? ஏன் இந்த ராஜா முக்கியம்? ஏன் இந்த ராஜ்யம் முக்கியம்? ஏன் அதை தாவீதுக்கு வாக்கு பண்ணணும்? ஏன் முக்கியம்னா தேவனுடைய ஒரிஜினல் திட்டமே ராஜா தான். ஏன்னா ஆதியாக முதல் அதிகாரத்திலே ஆதாம் உருவாக்கும் போதே வர்ற வார்த்தை பாருங்க, ஆளக்கடவர்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். Let them have dominion அப்படின்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். உங்களுக்கு தெரியும், ஒரு போதகர் ஊழியர் மிகவும் நிறைய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. பேர் சொல்ல மாட்டேன், சொல்லல, உங்களுக்கு பேச சொன்னா தெரிஞ்சிடும். அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அதுல ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா என்னை மிகவும் கவர்ந்த பாடல். அவர் எழுதுனதுலேயே அதுதான் ரொம்ப முக்கியமான பாடல் நான் நினைக்கிறேன்.
பல பேர் பல பாடல் நல்லா நிறைய விதவிதமான பாடல் எழுதியிருக்காரு. பல தரப்பட்ட விசுவாசிகளுக்கும் ஏற்ற பாடல் எழுதியிருக்காரு. அது ஒரு பாட்டு அலியான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அலியா அலியா அப்படின்னு வரும். அந்த பாட்டு இன்ட்ரோ அவர் கொடுப்பு பேசுவார். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த பாட்டை நம்ம முதல்ல கேட்கும்போது அந்த டைம்ல தான் நான் அந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்டேன். அந்த டைம்ல எனக்கு முதல்ல ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த ராஜ்யத்தை பற்றி பேசிட்டு இருந்தார். ஸோ பேச மட்டும் இல்லை, இதை பிரசங்க வேண்டும் என்றும் சொல்லிட்டு இருந்தார், டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த டைம் தான் அந்த பாட்டை கேட்க நேர்ந்தது. அதுல வந்து அவர் பேசுற பார்த்தீங்கன்னா அந்த ஆளுகை பத்தி ரொம்ப பேசியிருப்பார். ஏசாயால இருந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் அந்த பாட்டு வசனங்கள்லாம். ஏன்னா நிறைய ஏசாயால வந்து அந்த தீம் இருக்கும், நிறைய இருக்கும், அதுல இருந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா தேவன் மறுபடியும் ஆளுகை செய்ய அழைக்கிறார் அப்படின்றது சொல்லுவார். சொல்லிட்டு தேவன் நீ ஆட்சி செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும்ன்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அப்ப எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டு தர அந்த பாட்டை நான் கேட்டு இருக்கும்போது, இந்த நாட்களுக்காக சபைக்கு தீம் வந்து ஆளுகைதான் என்று பேசிக் கொண்டிருந்தார். ஓகே, ஏனென்றால் அவர்கள் எப்படி நான் வந்து ஜம்பிங் நான் அடுத்து சொல்ல வேண்டியது முதல் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம், ஏன் ஆளுகை முக்கியன்றதை பார்த்துருவோம். அடுத்து நான் இதுக்கெல்லாம் வரேன். ஆளுகை ஏன் முக்கியம் என்று சொன்னால், தேவன் அதை ஏற்படுத்தினார்ன்றது மட்டும் பாயிண்ட் இல்லை, இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இந்த பூமியை ஒருவன் ஆளுகை செய்ய ரொம்ப விரும்புகிறான், ஒருவன் ஆளுகை செய்ய துடிக்கிறான். கரெக்டா சொல்லலாம், துடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து டெஸ்பரேட்டா வந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய குறியாகவே இருந்தது முதற்தே. அதனாலதான் அவன் கீழே தள்ளப்பட்டான். பிசாசை பத்தி சொல்றேன். ஆகவே எப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் ஆளுகை செய்யவில்லையோ, பிசாசு ஆட்டோமேட்டிக்கா ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான். there is no vacuum, something occupies it. அது வெற்றிடம் ஒன்று கிடையாது, ஏதோ ஒன்று அதை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. சோ ஒரு விசுவாசியோ சபையோ ஆளுகை எடுத்துக்கொள்ளாவிட்டால் பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல யாரு ஆளுகையில் இருந்தது? ஆதாம். தேவன் கொடுத்த ஆளுகை முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் பாவம் செய்த உடனேயே ஆளுகை எங்க போயிருச்சு? பிசாசு போயிருச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா உடனே ஒரு ஒர்க்கை பார்க்க முடியுது. காயின் ஆபேலுக்குள்ள சண்டையை தூண்டி ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். ஓகே, சோ ஆதி முதல் மனுஷ கொலை பாதுகான்னு சொல்றாருல, அவன் அந்த மாதிரி வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டான். அப்ப இருந்தே ஆளுகை ஆரம்பிச்சிட்டான். 6ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டான். கரெக்ட் பண்ணி உலகத்தையே அழிக்கிறதுக்கு வழி பார்த்துட்டான். அவ்வளவு குயிக்கா ஆரம்பிச்சிட்டான். 2ஆம் அதிகாரத்துல இவன் கோட்டை விட்டான். 6ஆம் அதிகாரத்துல ஆதாமின் வம்சமே நிறைய பேர் அழிச்சு போச்சு, நோவா குடும்பத்தை தவிர. அவ்வளவு பேர் அவுட். ஒரு பையனை கொலை பண்ணா மற்ற அவ்வளவு பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். சரியா? சோ தேவன் ஏன் ஆளுகை பத்தி சீரியஸா இருக்காருன்னா, ஒரு சாதாரண ஒரு வியாபாரி ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஒரு 3 பேர் வச்சு ஒரு கடை நடத்துறாரு. சின்ன கடை வச்சிருக்காரு எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய கடை. 3 பேர் 4 பேர் வச்சு நடத்துறாருன்னா, அந்த 4 பேரும் அவர் ஏன் வச்சிருக்காரா? 4 பேருக்கும் வேலை இருக்கு, அதான் வச்சிருக்காரு. சின்ன வியாபாரி தான் அவரு, ஆனா 4 பேர் பார்க்க வேண்டிய வேலை அங்க இருக்கு, அதனாலதான் வச்சிருக்காரு. சும்மா யாரையும் வைக்கிறது இல்லை. சும்மா ஒரு மாதிரி கடையில கிரௌட்ல நல்லா இருக்காது, நீங்களே கூட்டமா நின்னுக்கோங்க அப்படின்னு யாரும் எடுக்க மாட்டாங்க. 4 பேர் ஏன் எடுப்பாரு? 4 பேருக்கு கண்டிப்பா வேலை இருக்கு, அந்த அளவு பிசினஸ் ஆகுது, அப்பதான் 4 பேர் எடுப்பாரு. இல்லைன்னா எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அது ப்ராஃபிட்டபிளா இருக்காது. அப்ப ஒரு சாதாரண ஒரு கடைக்காரர் இப்படி இருக்காருன்னா, வானத்தையும் பூமியும் உடைய தேவன், சர்வ வல்ல தேவன், அவர் வந்து ஆளுகைன்னு ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருந்தாருன்னா அது எவ்வளவு முக்கியமா இருந்தா அதை வச்சிருப்பாரு. ஓகே, யோசித்து பாருங்க. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, ஆதாம் அவுட் ஆயிட்டான். ஆதாம் அவுட் ஆனதோட விளைவா பிசாசு ஆளுகை எடுத்துக்கொண்டான். ஆனால் அப்பவே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். ஆண்டவரே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்திலே, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்ப தலையை நசுக்கிறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன்றாரு. சோ தாவீது இவர்களுக்கு முன்னடையாளமா இருக்கிறான். இந்த விஷயங்கள் தேவன் இப்படி பண்ணிட்டு இருக்கத முதலா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைத்தது வந்து எதிர்பாராத ஒரு நபர் தான். அவன் ஒரு சூனியக்காரன், அவன் வந்து மந்திரம் பண்றவன். அவன் தான் கரெக்டா சொன்னான், பிழையா அவன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னான். ஏன்னா அவன் அந்த ஜோனுக்குள்ள போயிட்டான். ஆவி அவன் மேல இறங்கினோடனே அவன் வேற ஒரு ஜோன்ல போயிட்டான்.
அதாவது ஒரு விசுவாசி எனக்கு எப்படி இருக்கணுமோ அந்த ஜோன்ல போயிட்டான். ஏன்னா அவன் சொல்றான், சர்வவர் வல்லவர் அருளும் தரிசனத்தை கண்டு தாழ விடும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அவன் கீழே அவன் சொல்றான், நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், கீழே விழுந்துட்டேன், என்னால் நிக்க முடியல, இப்ப என் கண்ணு திறந்துருச்சு. திறந்தா நான் சொல்றேன், அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரேலிலே ஒரு செங்கோல் எழும்பும், அது வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கும் அப்படின்றான். சரியா? சோ ஒரு ராஜ்யத்தை பார்த்தான், தேவனுடைய திட்டத்தை பார்த்தான். அதாவது அவனை ஏன் கூட்டு வந்தாங்கன்னா, இஸ்ரேல் சபிக்கும்படி பிழையாம பாலாக்கன் காசு கொடுத்து கூட்டிட்டு வரான். காசு கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வரான். அவன் முழுக்க முழுக்க அதுக்கு தான் வந்தான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், ஓகே இது வந்து ஒரு மேபி ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு, ஒரு டைம் சபிக்க முடியல, இன்னொரு டைம் ட்ரை பண்ணா சபிச்சிடலாம் போல இருக்குன்னு அவனும் போய் போய் பார்க்கறான். நிமித்தம் பார்க்க போனான்னு போட்டிருக்கல அப்படின்னா அந்த டிவைனேஷன். ஸோ கன்சல்டிங் த ஸ்பிரிட்ஸ், ஆவிகளோடு பேசுறது, பேசி பேசி அது என்ன சொல்லுது. அவன் என்ன நினைக்கிறான்னா, ஏதோ ஒரு ஆவி வந்து சபிக்க உதவிராதா, ஐயோ எனக்கு கோல்டு இவ்வளவு வீடு நிறைய கோல்டு தரேன்றானே, ஐயோ இதை வச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஏதோ ஒரு ஆவி வந்துடாதான் அவன் ட்ரை பண்றான். அவன் எப்ப போனாலும் எந்த ஆவியும் வர மாட்டேங்குது, பரிசுத்த ஆவி தான் வர்றாரு. அதனால அவனுக்கு ரொம்ப மண்டை காஞ்சிருச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அசுத்தாவி அவன் எப்படின்னா அந்த அசுத்தாவி கிட்ட கன்சல்ட் பண்ணி அது அவனுக்குள்ள போய் அவனுக்குள்ள இருந்து பேசும், அது அவன் சொன்னபடியே நடக்கும். அதுதான் அவனுடைய யூஎஸ்பி, அதுதான் அவனுடைய செல்லிங் பாயிண்ட். எல்லாரும் அவன் அவனுக்காக வருவாங்க. ஆனா இங்க என்ன நடந்துருச்சுன்னா, பரிசுத்த ஆவி அவனை ஆட்கொண்டு விட்டார். ஆட்கொண்டு விட்டனே அவனுக்கு அப்பதான் புரியுது ஏன் இவங்களை சபிக்க முடியாது. இவங்க வந்து ஏதோ ஒரு பயங்கரமான பரிசுத்த ஜனங்கள்லாம் கிடையாது, எந்த பாவமும் செய்யாதவர்கள், அவர்கள் வந்து நீதிமான்களில் நீதிமான்கள். யோபு போல எல்லாரும் இருக்காங்க, ஒருத்தனும் ஒரு தப்பு செய்யறது இல்லை அப்படின்னு கிடையாது. தானியேல் போல பரிசுத்தவான்கள் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஏன் இவனுங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னா, இவனுங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக ஒரு ராஜ்யம் வரப்போகுது. இவர் மூலமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் இந்த சந்ததியிலே, யாக்கோபின் சந்ததியிலே. அதுக்கப்புறம் அந்த சந்ததியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆளுகை வரப்போகுது. அது தெரிஞ்சிருக்கு. அப்ப அதான் கண்டுபிடிக்கிற கடைசியில, ஓஹோ இதுதான் இவர் உடலை அணியன், இதுதான் விஷயமா. அவன் சொல்லுகிறான், ஒரு செங்கோல் எழும்பும், யூதாவில் ஒரு செங்கோல் உதிக்கும், ஒரு ஆளுகை இருக்கிறது என்பதை அடித்து சொல்லுகிறான். இப்படிதான் நடக்க போகுது, இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் நிறைய காரியங்கள் சொல்லுகிறான். அதுக்கெல்லாம் போக நம்ம டைம்ல. சோ ஆளுகை என்பது தேவன் முக்கியமா வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஒண்ணு அவர் அதை ஏற்படுத்தின சிஸ்டம் அது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லாவிட்டால் சத்ரு ஆளுகை செய்வான். அவருடைய ரியல் எஸ்டேட்டை சத்ரு ஆளுகை செய்யறது அவருக்கு விருப்பம் இல்லை. அதுக்காக அவர் பூமியை உருவாக்கவில்லை, அவருடையவர்கள் ஆளுகை செய்ய முடியாத தான் உருவாக்கினார். அதனாலதான் இது பிழையாம் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறான். இதற்கு முன்னடையாளமாக எழுப்பினதுதான் தாவீதின் ராஜ்யம். தாவீதின் ராஜ்யம் பிழையாம் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றியது, அப்படியே நிறைவேற்றியது. அது வந்து தேசங்களை எல்லாம் அடித்து நொறுக்கியது. ஒரு பயங்கர செங்கோலாக ஒரு வல்லமையுள்ள செங்கோலாக தாவீதின் செங்கோல் இருந்தது. நான் நிறைய முன்னாடி சொல்லியிருக்கேன் மீட்டிங்ஸ்ல, ஏப்ரஹாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணது, ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருந்தாரோ அந்த எல்லை, எகிப்து நதி தூக்கி ஐப்பிராத் நதி வரைக்கும் அந்த எல்லையை முழுமையாக கைப்பற்றியது தாவீது தான். இன்ஃபேக்ட் அவன் எந்த அளவுக்கு கைப்பற்றினான்னா, ஐப்பிராத் நதியெல்லாம் கிராஸ் பண்ணி நதிக்கு அப்புறத்துல இருந்து சீரியர் அவனுக்கு வந்து வருஷம் வருஷம் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே தானியங்களை வைத்திருந்தான். அவனுக்கு வந்து அதை தாண்டி இன்ஃபுளுன்ஸ் இருந்தது, ரிவரை தாண்டி ஒரு பயங்கரமான வல்லமையுள்ள ஒரு ராஜ்யத்தை அவன் ஆண்டு கொண்டுதான். அதுக்கு பின்பு சாலமோன் அதை ஜெபத்துல சொல்றான், கர்த்தாவே நீ சொன்னபடி நிறைவேற்றினீர், கையினால் சொன்னதெல்லாம் வாக்கினால் நிறைவேற்றி விட்டீர், எங்க தகப்பனுக்கு சொன்னதால் நிறைவேற்றினீர், இன்னைக்கு நாங்க வந்து எகிப்து தூக்கி ஐப்பிராத் வரைக்கும் நாங்க ஆளுகை செய்கிறோம் என்று சாலமோன் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு ராஜ்யம் இருந்தது. அதனால பாருங்க, பிசாசு அதுக்கு எதிராக எழும்பி எந்த தாவீதின் ராஜ்யம் வல்லமை அதாவது அதவே சுருக்கி அதை ஒண்ணுமெல்லாம் போக பண்ணி அதை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதுக்கு எதிராக வேலை பார்த்து ஒண்ணுமெல்லாம் ஆக்கிட்டான். கடைசியில நான் சொன்ன மாதிரி சிதேக்கியாவை 2 வெண்கல சங்கிலிகளால வெண்கல சங்கிலிகள் போட்டு கண்ணை குருடாக்கி தூக்கி போயிட்டாங்க. இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்க இடத்துலதான் ஆமோஸ் தீர்க்கதரிசனம் வருகிறான். அந்த அக்காலத்துல விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனவர்கள் நான் சரி பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. சோ திரும்ப நீங்க பழைய ஏற்பாடு படிச்சு பாத்தீங்கன்னா, தாவீதோட ரிட்டர்ன் ஆஃப் டேவிட்ஸ் த்ரோன்ன்றது பயங்கர ஸ்ட்ராங் தீம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி ரகசிய வருகை, இயேசு எல்லாரையும் தூக்கிட்டு போவார், இதை பத்தி எல்லாம் ரொம்ப ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இல்ல, ப்ராபசிஸ்ல, மெசியானிக் ப்ராபசிஸ்ல. ஆனா ரெயின் ஆஃப் த மெஸ்ஸாயா அந்த மெசியானிக் ரெயின் பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் எப்படிப்பட்ட ஆளுகை இருக்கும் நல்லா என்னன்னா, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு படிச்சீங்கன்னா,
அதாவது புறஜாதிகளுக்கு மத்தியிலே அந்த ஆட்சியை பத்தி போட்டிருக்குது, மேசியாவின் ஆட்சியை பத்தி. இவங்க சொல்ற மாதிரி எல்லாரும் போயிருவாங்க, நம்ம மட்டும் உட்காந்து அல்லேலூயா கேங்கா உட்காந்துருப்போம், அப்போ இயேசு ஆளுகை செய்வார், அப்படி ஒரு சினாரியோ இல்லவே இல்லை. மற்றவங்களும் இருப்பாங்க, ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கு பயந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது வந்து இன்ஃபேக்ட் நீங்க நல்லா அந்த பகுதிகள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, மேசியானிக் ரூல், மேசியாவின் ஆளுகையில மேசியா நேரடியா பண்ற மாதிரி நிறைய வசனங்கள் கிடையாது. நிறைய வசனங்கள் அவருடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு தான் வருது. ஓகே, ரைட். சோ இப்படி உடஞ்சு போய் ஒண்ணுமில்லாம போன தாவீது சிங்காசனம் திரும்ப எடுப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. அதை நிறைவேற்ற முடியாமல் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதை தான் இந்த தூதன் தெளிவாக சொல்கிறான். அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் பெரியவராய் இருப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை இன்றைக்கும் அரசாடுவார். சோ கிறிஸ்துமஸ் சொல்லும் போதே இந்த ரெஸ்டோர்டு த்ரோன் ஆஃப் டேவிட், மறுபடியும் நிறுவப்பட்ட தாவீதின் சிங்காசனம், இது மிக முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இது மிக மிக முக்கியமான பாயிண்ட். ரெஸ்டோர்டு கிங்டம் ஆஃப் டேவிட், மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்ட தாவீதுடைய சிங்காசனம். சோ இந்த தாவீதின் சிங்காசனம் எப்படிப்பட்டது, அதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். சோ தாவீதின் சிங்காசனத்தை ரெடி பண்ணிட்டாரு. அந்த சிங்காசனத்தினுடைய ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் என்னன்னா, எப்படி முன்னாடி ஆபிரகாம் சொல்லப்பட்ட ஒரு எல்லை இருந்ததோ, எகிப்து நதி தூக்கி ஐப்ராத் நதி வரைக்கும் அப்படின்றதோ, இந்த தாவீதின் சிங்காசனத்தின் ஒரு எல்லை என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் டிஃபரெண்டான எல்லை. இந்த எல்லை என்னன்னா, பூமி முழுவதும் இந்த சிங்காசனத்துக்கு தான், பூமி முழுவதுமே. ஏன்னா ஆதாமுக்கு பூமி முழுவதும் தான் கொடுத்தாரு, அதே சிங்காசனம் தான் இது. ஆதாம் பிளாப் பண்ணப்பட்ட சிங்காசனம் தான், பிளாப் பண்ண சிங்காசனத்தை தான் தாவீதுக்கு வாக்கு பண்ணார் திரும்ப. சோ அந்த லைன்ல தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். சோ முழு உலகம் இதில் இன்வால்வ்டு. ஆனா இதுவரை யாரும் தாண்டி இராத ஒரு எல்லையை இந்த சிங்காசனத்தினால் தாண்ட முடியும் என்பதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு எழுப்பி பேசும்போது சொல்லுகிறார். எதை பத்தி சொல்றாரு? தாவீதை பத்தி பேசிட்டு இமிடியேட்டா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை மேற்கொள்கிற சக்தியை பற்றி பேசுகிறார். அதாவது எத்தனையோ ராஜாக்கள் இருந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும், இயேசுவும் ராஜா தான், அவங்களும் ராஜா தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த எல்லா ராஜாக்கள் மரித்து விட்டார்கள், இல்லைன்னா இப்ப இருக்கிறவர்களும் மரிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தை மேற்கொண்டவர், அதை யாருமே பண்ணல. சோ இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பெரிய எல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா, மரணத்தை மேற்கொள்ளுகிறது. ஓகே, see, it's not the question of if, it's a question of when. அதாவது இது வந்து எப்ப இது மரணத்தை மேற்கொள்ள முடியுமா அப்படின்றது இல்லை, எப்பொழுது, when or what should be done to beat it, அதுதான் கொஸ்டின். சோ இந்த தாவீதின் சிங்காசனத்துக்குள்ள என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய காரியங்கள் இருக்கு. அதனுடைய எல்லை எங்க இருக்குன்னா, மரணத்தை மேற்கொள்றது இருக்கு. சோ இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, ஓகே, தி ரிசரக்டட் கிரைஸ்ட் அசெண்டட், பரம் ஏறுகிறார். எங்கே வரைக்கும் ஏறினார்னா, உன்னதங்களிலே இருக்கிற தாவீதின் சிங்காசனத்தை உட்கார வரைக்கும் ஏறிட்டார். ஏறி போய் ஒரு தாவீதின் சிங்காசனத்தை உட்கார்ந்துட்டார். ஓகே, அவர் போய் உட்கார்ந்துட்டார், தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து அவருடைய ஆளுகையை துவக்கி விட்டார். ஓகே, அந்த துவக்கின இயேசு, ஆளுகையை துவக்கின இயேசு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து நாம் நசரேனாகிய இயேசு, அதாவது 3 வருஷம் சுத்திட்டு இருந்த இயேசுவோடு நாம் இன்டராக்ட் பண்ணல. சிலுவையில இருந்த இயேசுவோடு நாம் இன்டராக்ட் பண்ணல. மரித்த இயேசுவோடு நாம் இன்டராக்ட் பண்ணல. உயிர் தெழுந்த இயேசுவோடும் நாம் இன்டராக்ட் பண்ணல. அதற்கெல்லாம் பின்பு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கிறிஸ்து இயேசுவோடு நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ராஜாவாகிய கிறிஸ்து, தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கிறிஸ்து. ஆண்டவர் வாக்கு பண்ணார்ல, உன் சிங்காசனம் உட்கார்றதுக்கு புருஷன் இல்லாமல் போவதில்லைன்னு, அதை நிறைவேற்றிட்டாரு. அந்த நிறைவேறின வாக்குத்தத்தத்தில் நிறைவாகிய கிறிஸ்து, ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். சில கேள்விகள் நாம் கேட்க வேண்டியதா இருக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஏசப்பா என்கிட்ட பேசினார். என்ன பேசுறாரு? என்ன பேசுறாரு? ஆறுதல் படுத்தியே பேசிட்டே இருக்காரா? நிறைய பேர் கேட்டிருக்கேன், ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா,
ஆண்டவர் சொன்னார், இல்ல இந்த ரீசன் எல்லாம் நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சு, இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினார், தேர்தல் படுத்தினார். ஆறுதல் படுத்தி மட்டுமே ஒரு இயேசு பேசிட்டு இருக்காருன்னா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, வெறும் ஆறுதல் பற்றியே அந்த இயேசு பேசினாருன்னா எனக்கு சம்டைம்ஸ் டவுட் வருது, அவர் வேற இயேசுவா அப்படின்னு. ஆறுதல் பேசுவார் இயேசு, நான் பேச மாட்டாருன்னு சொல்லவே இல்லை. வெறும் ஆறுதல் படுத்துறத பத்தி, அதாவது என்னன்னா, நான் சொல்ற கான்டெக்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆறுதல் என்ன சொல்றேன்னா, ஐயோ இப்படி ஆயிடுச்சா, கவலைப்படாத, சரியாயிரும். நமக்கு இந்த சின்ன குழந்தை அழும்போது சொல்லுவோம்ல, அழாதம்மா சரியாயிருமான்னு சொல்லலாம். அந்த மாதிரி வெறும் ஆறுதல் படுத்திட்டே இருக்க இயேசுவா? நல்லா கவனிங்க. வெறும் கையோட உங்களை டீல் பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த இயேசுவோட நீங்க ரிலேஷன்ஷிப்பை கொஸ்டின் பண்ணி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் இடையில. வெறும் கையா டீல் பண்றது அவர் கிடையாது. யோவான் அந்த இயேசுவை சந்தித்தான் பத்மு தீவிலே. அவர் சொல்லுகிறார், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். அப்பனா அவர் என்ன அவர் சொல்றாருன்னா, இன்னைக்கு ராஜா இருக்கிற இயேசு இப்படிதான் பேசுவார். அவரை நீங்க வெளிப்படுத்தின விஷயத்தெல்லாம் பார்க்க முடியும். மெயினா தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் அவர் எப்படி இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்குது, அதை பார்க்கலாம். இல்ல அவர் எப்படி இருக்கிறாருன்றதை இன்னும் பார்க்கணும்னா வெளிப்படுத்தின விஷயம் தான் ஃபர்ஸ்ட் புக் அதை பத்தி பேசுறது. உயிர்த்தெழுந்த அசெண்டட் கிரைஸ்ட், சிங்காசன்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கிறான் யோவான். அவர் சொல்றாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். அப்புறம் என்ன அர்த்தம்னா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு திறவுகோலே அவர் வச்சிருந்தாருன்னா வேற எதுக்கு அவர்கிட்ட இருக்கா திறவுகோல்? யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், பெரிய பெரிய ராஜாக்கள் கூட பயப்படுறது மரணத்தை பத்தி தான், வேற எதை பத்தியும் பயப்படுறது இல்லை. பணம் இருந்தா இன்னைக்கு கோட்டையை வாங்கிடலாம். சில நாடுகள்ல சுப்ரீம் கோர்ட்டே வாங்க முடியும் பணம் இருந்தா. ஆனா எவனுமே மரணத்துக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. போய் அது போய் காசு கொடுத்து நீ வராத நாளைக்கு வான்னு சொல்ல முடியாது. நான் பயாலஜிக்கல்லாம் சொல்லிக்கலாம். நான் வந்து பிறப்பே நான் பயாலஜிக்கல் நான்லாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா மரணத்துக்கு காசு கொடுக்க முடியாது. கோர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிடலாம், மரணத்துக்கு என்ன பண்ண முடியாது, காசு கொடுக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதுதான் பாருங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஞானவான்கள். பக்திமான்கள் கிடையாது, ஞானவான்கள். ஏனென்றால் கிறிஸ்து ஒருத்தன் விசுவாசிக்கும் போது, நீங்க தெரிஞ்சு விசுவாசிங்களான்னு தெரியாது, என்ன நீங்க சொல்றோம்னா, கிறிஸ்துவே ஆண்டவரே உண்மை அன்றி மரணத்துல இருந்து விடுவிக்க யாருமே இல்லைன்னு நம்ம சொல்றோம். நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம் ஆண்டவரே, அதனால உங்கள்கிட்ட வந்துட்டோம். இருக்கிறதே பெரிய ஆள் நீங்க தான். நம்ம ஊர்ல ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப் என்ன பண்ணுன்னா, எந்த கட்சி பவர்ஃபுல்லா இருக்கோ அதுல போய் சேர்ந்துடும். 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்தது பாத்தீங்கன்னா, எக்கச்சக்க காங்கிரஸ்காரங்க அந்த பல ஸ்டேட்ல பூரா போய் பிஜேபி சேர்ந்தாங்க. இவனுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, இவனுங்களோட ஜேர்னியை பார்க்க முடியும். இங்கிட்டு இருப்பானுங்க, அங்கிட்டு இருப்பானுங்க, எது பவர்ல இருக்கோ அங்க போயிடுவாங்க. அது மாதிரி. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம என்ன போட்டோம்னா, யார் பவர்ஃபுல் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாரையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவர். இதனால நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உறவினர்களோ, நீங்க மிகவும் நேசித்தவர்களோ இறந்துட்டாங்க அப்படின்ற கவலை நீங்க இருக்கலாம். நான் அடிச்சு சொல்ல முடியும், சுவிசேஷத்தின் வல்லமையிலே எந்த மரணமும், கிறிஸ்துவுக்குள்ளான எந்த மரணமும் நிரந்தரமான மரணமே கிடையாது. It's all temporary. It's all temporary. You're going to see them again. அதான் திரும்ப, it's not a matter of if, it's a matter of when. It's a matter of time. You're going to see them again. Okay? So we are going in that trajectory. No death in Christ is permanent. கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய நற்செய்தி இதுதான். அதாவது மரணம் என்பது பெர்மனண்டே கிடையாதுன்றது. வேற யாருமே அதை சொல்ல முடியாது. கிறிஸ்தவங்க மட்டும்தான் சொல்ல முடியும், கிறிஸ்துவுக்குள்ள ஆகிறவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயத்துல அவர்கள் உபத்திரவத்துல மரித்தார்கள் நிறைய பேர். அவங்களை பத்தி எழுதும் போது தூதன் சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஏன்னா வந்து நத்திங் இஸ் பெர்மனன்ட். நத்திங் இஸ் பெர்மனன்ட். ஈவன் டெத் இஸ் நாட் பெர்மனன்ட். அதே மாற்ற முடியும் அவரால். சோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களே உடையவர்னா அவர் எவ்வளவு வல்லமுள்ளவர் என்பதை யோசிச்சு பாருங்க. எனி வாட் சிச்சுவேஷன் யூ ஹேவ் டுடே இஸ் பியாண்ட் டெத். அதுக்கே அவர்கிட்ட திறவுகோல் இருக்கு, அதுக்கே அவர்கிட்ட ஆன்டிடோட் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு. அப்படின்னா வேற எதுக்கு இல்லாம இருக்கும்? சோ இந்த ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்து விட்டார். யோவான் வெளிப்படுத்தின விஷயம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யோவான் அவருடைய இன்டராக்ட் பண்றதை பார்க்க முடியும். இப்ப இந்த நாட்களுக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் என்ன தொடர்பு? ஏன் இதை நாம் தியானிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட பேசாரு அப்படின்னு சொன்னா, முதல் காரியத்தை சொல்றேன்,
கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்னா, கிறிஸ்துவனுடையவர்கள் அவரோட ஆளுகை செய்யும் ராஜ்யம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, அங்கே அவர்கள் பாடுகிறார்கள். என்ன பாடுறாங்கன்னா, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறது. ஓகே, சோ இன்றைக்கு நமக்கு என்ன அப்படின்னா, இந்த தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் சந்தித்து விட்டீர்களா? Have you met this Christ who is seated on the throne of David today? Have you met him? இல்லைன்னா இன்னும் அந்த நிறைய வெஸ்டர்ன் சர்ச்சஸ்ல இருக்கிற ஒரு ஆறுதல் படுத்துற இயேசு இருக்காரு, அவர் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது கவலையா இருந்தா ஆறுதல் படுத்துவார். பவர்லெஸ் ஜீசஸ் who just comforts people. See, I'm not putting down comfort. ரொம்ப தேவை. துக்கத்துல இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, மீள முடியாத சில பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு, டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு அந்த தெய்வீக ஆறுதல் மிகவும் தேவை. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதை நான் மதிக்கிறேன். அந்த ஊழியத்தை நான் அனுபவித்திருக்கிறேன், என் மூலமா கர்த்தர் சில பேருக்கு செய்திருக்கிறார். நான் அதை நான் குறைச்சு மதிப்பிடவே இல்லை, தப்பா நினைக்காதீங்க. ஆனால் அதோடு நின்று விடுகிறாரா? இது கொஞ்ச நாள் முன்பாக ஷாக்னு ஒரு மூவி வந்தது, ஒரு கிறிஸ்டியன் மூவி. அதை ரொம்ப பெருமையா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்றேன். அப்ப என்ன யாரோ ஒருத்தர் வந்து என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கதையை பற்றி சொன்னாரு. என்ன சொன்னார்னா, ஒரு சின்ன குழந்தைய வந்து, இந்த மூவி ஸ்டோரினா, ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒருத்தன் வந்து கெடுத்து கொண்டுறான். சின்ன குழந்தை, சின்ன பிள்ளைய, இந்த பீடோஃபைல்ஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒருத்தன் இது பண்ணிடுறான். ஸோ அந்த தகப்பன் வந்து ரொம்ப துக்கத்துல இருக்காரு. அந்த குழந்தை இழந்த தகப்பன் ரொம்ப வேதனையில் இருக்காரு. அவரை ஆண்டவர் வந்து சந்திச்ச ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. இதுதாங்க ஸ்டோரின்னாரு. ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி அந்த ஹர்ட் எல்லாம் டீல் பண்ணாரு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, எல்லாம் நல்லது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? 3 நாள் வந்து பேசினாரு. சரி, பேசினாரு. பேசி முடிச்சுட்டு வந்து அந்த பொண்ணை உயிரோட எழுப்பிட்டாரான்னு கேட்டேன். இல்லைன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு இந்த இயேசு தெரியாது, இவர் வேணான்ட்டு, நான் இதை பார்க்கவே விரும்பலன்ட்டேன். இந்த இயேசு பார்க்க விரும்பலங்க. ஏன்னா இவருக்கு, எனக்கு தெரிஞ்ச இயேசு இவர் கிடையாது. பைபிள்ல யார் எப்படி விட்டாரு? இப்ப ஜோசன் ஒரு எடுத்திருக்காங்க, நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு சீன் தான் நான் பார்த்தேன், அதோட மூடிட்டு போயிட்டேன். எப்ப இது வேணாம் நமக்குன்னு. ஏன்னா பைபிள்ல இருக்க இயேசுவை இன்னும் பார்த்து முடிக்கல, நம்ம அப்புறம் முதல் படிப்போம். ஏன்னா ஒருத்தன் வந்து கேட்பான், என்னையே சுகமாக்கலன்னு கேட்பான். அதுக்கு அந்த சோசன்ல வர்ற அந்த இயேசு, இந்த பைபிள் இருக்க இயேசு இது வேற ஒரு இயேசு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல எனக்கு சித்தம் இல்லை, என்னமோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன ப்ராப்ளம், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரெல்லாம் இன்னும் வெளிப்படுத்தல இருக்க அந்த இயேசு சந்திக்கல, அவர் இன்னும் பார்க்கல. பைபிள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு பல வெளிப்பாடுகள் இருக்கு, எல்லாமே நல்ல வெளிப்பாடு தான், எல்லாமே நமக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த காலத்துக்கு என்று சில வெளிப்பாடுகள் அவசியம். அப்போதான் கிறிஸ்தவம் அடுத்த இடத்துக்கு போகும். சரி, யோசித்து பாருங்க, இவனுக்கு இஷ்டத்துக்கு வந்து சபையை நோண்டுறானுங்க, இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல பிரச்சனை பண்றானுங்க. பயம் வேணாமா உங்களுக்கு? ஏன் பண்றானுங்க? இங்க வந்து நாங்க தான் மெஜாரிட்டி, எங்களுக்கு அரசாங்கம் ஃபேவரா இருக்கு, எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கானுங்க. ஏன் நம்ம சும்மா உட்காந்துருக்கோம்? நமக்கு அதிகபட்சம் எல்லாம் நீங்க நிறைய பேர் அறிக்கை விட்டாங்க, இதெல்லாம் படிச்சேன். லாஸ்ட் எல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க, கடைசி சொல்லியிருக்காங்க, நம்ம சத்துருக்களை சிநேகிப்போம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. தாராளமா சிநேகிங்க, வேணான்னு சொல்லல. அதாவது சத்துரு தேவனுடைய வல்லமையை பார்த்து பயந்து நடுங்கிறான்ல, அதுக்கப்புறம் அவனை சிநேகிப்போம். புரியுதா? சத்துரு தேவனுடைய வல்லமையை பார்த்து பயந்து நடுங்கணும், அதுக்கப்புறம் நேசிப்போம், தாராளமா நேசிப்போம். நான் வேணான்னு சொல்லவே இல்லை. நான் நம்ம இடையில ஒரு நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர் தான், அவரு ஒரு உபத்திரவத்துல மாட்டிக்கிட்டாரு. ஒரு சபை, ஒரு இயக்கம் வந்து அவருக்கு எதிராக பிரச்சனை பண்ணி, வேணுன்னு கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு இயக்கம் ரொம்ப பிரச்சனை பண்ணி, நம்ம ஊர்ல ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்லாம் திட்டுவாரு, அந்த ஒரு அரசியல்வாதி, அவரெல்லாம் அந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு பேசுறதுக்கு. அப்படிப்பட்ட பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த டைம் தான் நான் அந்த வெஞ்சன்ஸ் சீரிஸ் பேச ஆரம்பிச்சது. சோ அப்போ வந்து நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து வந்து சத்ரு உன் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது மன்னிக்கிறேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. When you are in a position where you can actually crush that fellow, you say I forgive you, that's what matters. நீ வல்லமையா இருக்கும்போது, ஓகே, நீ அவன் கழுத்தை பிடிக்கிற இடத்துல இருக்கும்போது, நான் உன்னை பிடிக்கல, பொழைச்சு போ, ஏன்னா உனையெல்லாம் அடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, உன்னை மன்னிக்க முடியாது ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றது வேற. ஆனா அவன் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு மன்னிப்பு புரியாது, அது அதோட பவர் இருக்காது. ஆண்டவர் நம்ம அப்படி இருக்க சொல்லல.
there are realms of power which church is yet to understand. ஏன் அப்படின்னா வெளிப்படுத்த விசேஷத்தை சரியா புரிஞ்சுக்காதனால, அது என்னன்னு தெரியாதனால. அதிலே தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். சோ இன்றைக்கு நமக்கு அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும். இந்த மெசேஜ் இன்னைக்கு செய்தியில எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துவை, ராஜாவாகிய கிறிஸ்துவை, தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளாக வர வேண்டும். உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அதில் இருக்கு தெரியுமா? வாட் இஸ் யர் ப்ராப்ளம்? உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு சரீரத்துல ஏதோ சுகவீனம் இருக்கா? உங்க குடும்பத்துல பிசாசின் பிரச்சனை போராட்டங்கள் அதிகமா இருக்கா? சில நபர்களுக்காக ஜெபிச்சு அந்த விடுதலை இல்லாம இருக்கீங்களா? என்ன வாட் எவர் இஸ் யுவர் ப்ராப்ளம், the throne of David has the answers and the Christ who seated on the throne of David has the answers. அவர்கிட்ட தான் எல்லா பதிலும் இருக்கிறது. வார்த்தையாகி அவர், ஆதியில இருந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணின வார்த்தை இன்றைக்கு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற வார்த்தையா இருக்கிறார். தேவன் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் வருது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இன்றைக்கு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, ஆதாம் என்ன சொதப்புனானோ அதை தாவீது பிராமிஸ் பண்ணாரு, அந்த சிங்காசனத்திலே அவர் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். அவரை நாம் அறிய வேண்டும், அவரை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளாக வர வேண்டும். புதிய வருஷத்துக்குள்ள நுழைய போகிறோம். சீக்கிரத்துல வருது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. இந்த நாட்களை நாம் செலவிடுவோம். எதுக்குன்னா, இந்த கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்திலே இருக்கிற கிறிஸ்து, ஆளுகையில இருக்கிற கிறிஸ்து. அந்த சிலுவை கள்ளனுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கு பாருங்க, அதிசயமா இருக்கு. அவர் தூங்குறார் சிலுவையில, அவரை மாதிரிதான் தூங்குறாரு. அதுதான் வெளிப்பாடுன்றது. வெளிப்பாடுனா சூழ்நிலையை பார்த்து வர்றது வெளிப்பாடு இல்லை, சூழ்நிலை கலக்கலாம் தாண்டி வருகிறதான் வெளிப்பாடு. சூழ்நிலைப்படி அவரு அக்யூஸ்ட், இவனு அக்யூஸ்ட். ஆனா அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் ஒரு, அவரை பார்த்து ராஜா மாதிரியா இருந்துச்சப்போ அவர் அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பார்க்க சைக்கிள்னு சொல்லுது, அப்படி தூங்கிட்டு இருக்காரு. அவர் ராஜா மாதிரியா இருக்காரு. அவரை பார்த்து சொல்றான், நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னு நினைத்துறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த ராஜ்யம் இன்னும் புரியல. தேவன் நம்ம ஒரு லாஃபிங் ஸ்டாக்கா வைக்கல. உலகம் நம்மளை பார்த்து பரிதாபப்படுற இடத்துல தேவன் நம்மளை வைக்கவே இல்லை. அப்போஸ்தலரே போட்டிருக்கு, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்றுன்னு. பயம் உண்டாக வேண்டும், பயம் உண்டாக வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கீங்கன்னா, சபைக்காக ஜெபிப்போம், இந்தியாவில் நம்முடைய சகோதரர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் இன்னைக்கு ஐயோ எங்களை கூட அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், போலீஸ்கிட்ட போவோம், கோர்ட்டை போவோம், எங்கேயாவது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு தாவீதின் சிங்காசனம் இருக்கிறது, நமக்கு ஒரு புதிய எருசலேம் இருக்கிறது. அந்த புதிய எருசலேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்திலே ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவர் அது மட்டும் இல்ல, அவர் ராஜாவா இருக்கிற ஒரு சைடு, இன்னொரு பக்கம் அவரை பத்தி போட்டிருக்கு, சர்வலோக நியாயாதிபதி, நீதிபதி. எபிரேயர் 12 போட்டிருக்கு, யாவருக்கும் நியாயாதிபதி ஆகிய தேவனிடத்திற்கும் தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இதை யோசிக்க வேண்டும். இது ஏதாவது இன்னைக்கு எதெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஆட்களுக்கு இஸ்ரேல்ல நடக்குது கூட நிறைய தெரியுமே தவிர இந்த கிறிஸ்துவ பத்தி தெரியாது. இஸ்ரேல்ல நடக்குது, இஸ்ரேல் எப்படி நடக்குது, கடைசி காலம் இது வந்துருச்சு, அந்தி கிறிஸ்து வந்துட்டான், நொந்தி கிறிஸ்து வந்துட்டான், இதெல்லாம் தெரியும். ஏற்கனவே இவர் உட்கார்ந்துருக்காரு புதிய எருசலேம்ல, அது தெரியாது. அது தெரியாதனாலதான் என் நேரம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம்னு அப்படியே போயிட்டே இருக்கு. தேவன் இது தேவ நாமத்துக்கு மகிமை கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்களே காப்பாற்றாத ஒரு இயேசு கிறிஸ்துவை எதற்கு மற்றவர்கள் விரும்ப வேண்டும்? மாற வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்களுக்காக ஜெபிக்கிறது நல்லது. உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க, எந்தெந்த ஏரியாஸ்ல இன்னும் பிரச்சனைகள் இருக்கு யோசித்து பாருங்க. கிறிஸ்துவை, தாவீதின் சிங்காசனத்தை வீட்டிருக்கிறவர்களை சந்தித்து விட்டீர்களா? Have you met him? அவர் சொல்றாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, உயிர்த்தெழுந்த உடனே சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படும்லாம் சொல்லல. 2000 வருஷம் கழிச்சு நான் எருசலேமிலே சீட்ல உட்காருவேன், அப்புறம் கொடுக்கப்படும் அப்படிலாம் சொல்லல.
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளவுதான். இது தெரியுமா? சந்திப்போம் அவரை. அது நம்முடைய ஜபமாக மாறட்டும், ஜபமாக மாறட்டும். சி, அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்கள்ல பரிசேயர் சதுசேயர் நம்பவே இல்லை. அதெல்லாம் விட்டாங்க. சும்மா அவங்களுக்கு பணம் வந்தா போதும்னு ஆயிட்டாங்க. மற்ற நிறைய ஜனங்கள் போராட்டங்கள், கிளர்ச்சிகள் அப்படிதான் செய்யணும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை மறந்துட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் ஆங்காங்கே, ஒரு சிலர் இருந்தார்கள். அதுல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதன் உண்டு. அவன் பேர் சிமியோன். அவன் தேவாலயத்துல வயது சென்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு சொல்லப்பட்டிருந்ததான், அதாவது சாமுவேல் நாட்கள் மாதிரி கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது மாதிரிதான் அந்த நாட்கள் இருந்துச்சு. நிறைய பேர்கிட்ட தெரியாது என்ன நடக்குது, கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. ஆனால் வேதம் அவனை பற்றி சொல்லுது, அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். அவனுக்கு பரிசுத்தாவினாலே சொல்லப்பட்டும் இருந்தது, கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன் நீ மரணமடைய மாட்டாய் என்று. அவன் தேவனுடைய ஏவுதலினாலே, ஆவியின் ஏவுதலினாலே அன்றைக்கு தேவாலயத்துக்கு போயிருந்தான். அவன் தேவாலயத்துக்கு போயிருக்கும் போது ஆவியின் ஏவுதலினாலே மரியாதை யோசேப்பையும் கரெக்டா மீட் பண்றான். அவர்கள் சுமந்து வருகிற பாலகனாகி இயேசுவை கண்டு அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். சோ அபூர்வமான நாட்களில் கூட ஒரு சிலர் கர்த்தருடைய சத்தத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தார்கள், காத்து கொண்டிருந்தார்கள், கர்த்தருடைய ராஜ்யம் வர காத்து கொண்டிருந்தார்கள். அதாவது எவ்வளவு அந்த நாட்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலுடைய ஆறுதலுக்காக காத்திருந்தான் அப்படின்றதையும் தேவனுடைய ராஜ்யத்தை ஈக்குவேட் பண்ணி ஒரே தான் சொல்றாங்க. ஆறுதல்னா சும்மா ஆண்டவர் ஐயோ மகனே கவலைப்படாத, உனக்கு நீ என்னதான் இருந்தாலும் துக்கத்துல சந்தோஷத்தை தரேன்னு மட்டும் இல்லை. அது மட்டும் இல்ல, தேவனுடைய மகத்துவமான கிரியைகள் தான் உண்மையான ஆறுதல். The mighty hand of God. See, we need the presence of God. I don't deny that. But we also need the hand of God. தேவனுடைய பிரசனம் வேணும், முக்கியம் தான். அதுதான் நீங்க அது மட்டும் தான் தெரிஞ்சு நிறைய பேர் கர்த்தருடைய பிரசனத்துல உட்காந்து கர்த்தருடைய கரம் தெரியுமா வேணும், இல்லைன்னா கஷ்டம். எகிப்துல பிரசனம் மட்டும் பத்தல, கை வந்தப்பதான் அங்க மாறிச்சு. அது சொன்னாரு, கையை ஓங்கி அடிக்க போறேன், அடிப்பேன், அடிச்சோனே பாரு என்ன நடக்குதுன்னு. That's what is needed. சில உங்க வாழ்க்கையின் சில பகுதிகள் எல்லாம் அடி, கர்த்தருடைய கரம் அடி விழுணுங்க. சத்துருவுக்கு, பிசாசின் கிரியைகளை அடிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அங்க மாற்றம் உண்டாகும். அதுக்கு நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். We have to meet him. அதுக்கு ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாக வேண்டும். வெளிப்படுத்த விசேஷத்தை தியானியுங்கள், படிங்க. இதுக்கு படிங்க, வேற எதுவும் படிக்காதீங்க. ஆண்டவருடைய பவர் நான் பார்க்கணும், வல்லமை நான் பார்க்கணும். நான் முதலாவது என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் அதை பார்க்க வேண்டும், மனக்கண்களால் பார்க்க வேண்டும். அப்புறம் என் லைஃப்ல பார்க்கணும்னு ஜெபிக்க ஆரம்பிங்கள். இந்த கால் நடத்துறதோட ஒரு மெயின் நோக்கம் தான், டு ஹியர் காட் அண்ட் நாட் ஜஸ்ட் ஹியர் சம் காட், ஹியர் காட் ஹூஸ் ஆன் த த்ரோன். சிங்காசனத்தை வீட்டிருக்கிற தேவனை சத்தத்தை கேட்பது, அதுக்குதான் இந்த கால், அதுதான் இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். இந்த வெளிப்பாடுகள் கர்த்தர் உங்களை எடுத்து செல்வாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. 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 மாரநாதா அப்படின்னு ஒரு கிரை இருக்கு. அது என்னன்னா, கர்த்தராகிய இயேசுவே வாருன்னு. அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க எல்லாரும் அது கடைசியில வருவாரு, அதை கூப்பிட்டு இருக்கணும். கர்த்தராகிய இயேசுவே வாரும்னா, ஆண்டவரே இந்த பூமி முடியாது, இந்த தேசம் முடியாது, இந்த எல்லைகள் முடியாது, என்னுடைய குடும்பமும் முடியாது, இதிலே நீ வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுடைய பலத்த செய்கைகள் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுதான் மாரநாதாவுடைய அர்த்தம். ஹalleluya. Thank you, Father. Hallelujah. 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 Reba canto ribro conto rimbra cantoro. Rimbra canto rehadara hando rigodoro bronte rigadarabo. O rembante ringo torum roncondure bante rimbra cadorabo. Hallelujah. 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 Reba canto ribra canda rembragadara brante rigadarabo. Thank you, Heavenly Father. Thank you, Heavenly Father. Rivera Kandaro. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் வருஷத்தின் முடிவில் நாங்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. ஆனா அந்த ஒரு வாரத்துல கர்த்தாவே, உங்களுடைய கரத்தை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். உங்களுடைய ஆளுகையை அனுபவிக்க விரும்புகிறோம். சிங்காசனத்துல வீட்டிருக்கிற கிறிஸ்துவின்
தாவீதின் சிங்காசனத்தை வீற்றிருக்கிற கிறிஸ்துவின் ஆளுகையை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். ஹalleluya, ஹalleluya என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஹalleluya. எந்தெந்த ஏரியாஸ்ல ஹalleluya உடைய ஆளுகை அவர்கள் இன்னும் அனுபவிக்கவில்லை. ஹalleluya ரெபா கந்தரு அனுபவிப்பார்களாக. கண்கள் திறக்கப்படட்டும். கண்கள் திறக்கப்படட்டும். ஹalleluya ரபரா கந்தரு ஹalleluya, ஹalleluya. உன் கண்கள் ஹalleluya சேனைகளின் கர்த்தரை மகிமை பொருந்தினவராக காணும். ஹalleluya, ஹalleluya. ராஜாவை உன் கண்கள் காணும். ஹalleluya. தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. ஹalleluya. கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர். கர்த்தர் நம்முடைய ராஜா என்ற இடத்துக்கு ஒவ்வொருவரும் வருவார்களாக. ஹalleluya. நம்முடைய ஆளுகையை அனுபவிப்பார்களாக. நம்முடைய ஆளுகையை அனுபவிப்பார்களாக. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. அன்று இந்த மீதி இருக்கிற நாட்களும் சாட்சியின் நாட்களாய் இருப்பதாக. சாட்சியின் நாட்களாய் இருப்பதாக. Hallelujah. Lord, I pray and declare every day will be a day of miracle and testimony. Every day will be a day of miracle and testimony. Every day will be a day of miracle and testimony. Every single day in this month, remaining days will be days of miracles and testimonies. மீதி இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் அற்புதத்தின் நாட்களாய் சாட்சிகளின் நாட்களாய் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுகிறேன். Thank you, Lord. Thank you, Lord. அன்று தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்கள் செய்யும். அன்று இந்த நாட்களிலே எங்கெங்கெல்லாம் உடைய ஜனங்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் நீர் சொன்னீர் பயப்படாதே சிறுமந்தே, உனக்கு எப்படியாவது நான் ஆறுதல் பண்றேன் நீ சொல்லல. நீர் சொன்னீர் ராஜ்யத்தை தர பிதா சுத்தமா இருக்கிறார் என்று. உபத்திரப்படுகிற சபைகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் நீர் ராஜாவாயிருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும். ஆசீர்வதியும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இந்த நேரத்திலே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அன்று அவர்கள் இந்த வார்த்தை கேட்கிற நாட்களில் தானே, நேரத்திலே தானே அற்புதம் நடக்கட்டும். பொருளாதார கதவுகள் திறக்கட்டும். இந்த நாட்களை அவர்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு மன ரம்யமாக கொண்டாடும்படி தேவையான காரியங்கள் அருளப்படுவதாக. தேங்க்யூ. அதே நேரத்தில் அதே போல இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பிரிவினைகள் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். பிரிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சந்தோஷமே இல்லாமல் ஒரு விரக்தியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆளுகை வெளிப்படட்டும். உங்களுடைய ஆளுகை வெளிப்படட்டும். சத்துருவின் கிரியைகள் முறிக்கப்படட்டும். அந்த குடும்பங்கள் இணைக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே, பெரிய காரியங்கள் செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்தபடி இன்னும் பெரிய காரியங்களை தேவனுடைய கரத்தின் வல்லமையை அனுபவிக்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருப்பதாக. ஆமென்.